கயத்தாற்றில் அமையவுள்ள கட்டபொம்மன் மணிமண்டபத்தில் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று அவரது வாரிசு கேட்டுக் கொண்டுள்ளார். ஆங்கிலேயரை எதிர்த்து போரிட்டு தூக்கு மேடைக்கு சென்ற பாளையக்காரர்களில் முக்கியமானவர் வீரபாண்டிய கட்டபொம்மன். நெல்லை மாவட்டம் பாஞ்சாலங்குறிச்சியில் கோட்டை அமைத்து ஆட்சி புரிந்தவர். ஆங்கிலேயரின் கட்டாய வரி விதிப்பிற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமரசம் செய்து கொள்ளாமல் இருந்த கட்டபொம்மன் கயத்தாற்றில் 1799ஆம் ஆண்டு தூக்கிலிடப்பட்டார். அந்த இடத்தில் மறைந்த நடிகர் சிவாஜி கணேசன் 1959ஆம் ஆண்டு கட்டபொம்மனுக்கு சிலை அமைத்து கொடுத்தார். தற்போது கட்டபொம்மனின் நேரடி வாரிசான வீமராஜா கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை அருகே குடும்பத்துடன் வசித்து வருகிறார். கட்டபொம்மனுக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அவரது கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு 1,20,00,000 ரூபாய் செலவில் மணிமண்டபம் கட்டும் பணியை துவக்கியது. இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள வீமராஜா இந்த மணிமண்டபத்தில் அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொல்லியல் துறையில் உள்ள பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை அகழ்வாய்வு செய்து அதில் கிடைக்கும் அரிய பொருட்களை கொண்டு அருங்காட்சியகம் அமைக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேசபக்தியோடு ஒரு நினைவு சின்னம், அதாவது மணிமண்டபம் கேட்ட அம்மா மின் வந்தாங்க, ஆணையிட்டாங்க. அதுக்கு மிக மிக நன்றி. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையில் அந்த சுற்றி உள்ள இடங்களில் கீழே அதிகமாக தோண்டி பார்த்து அந்த பூமிக்குள்ள என்னென்ன குண்டுகள் மற்ற பொருள்கள் என்ன இருக்குங்கிறத வச்சு அதுக்கு கண்காட்சியாக இந்த கயத்தாறுலையும் பாஞ்சாலங்குறிச்சியிலையும் இது அமையப்பட வேண்டும். அந்த தொழில் துறையில பாதுகாக்கிறாங்க. அது மேல அதிகாரிகள் பார்க்க சொல்றாங்க. கீழே உள்ள கீழ்மட்ட அதிகாரிகள் சரியாக கவனிப்பதே இல்லை. வந்து நல்லா இருக்குன்னு சும்மா பருமாட்டிக்கு சொல்லிட்டு போறாங்க. அந்த இடங்களெல்லாம் தோண்டி சரி பார்த்தா பல நினைவு பொருட்கள் கிடைக்குங்கிறது எங்களுக்கு நல்லா தெரிகிறது. அரசு தங்களுக்கு வழங்கும் நிதியுதவியை உயர்த்தி தர வேண்டும் என்றும், சுதந்திர போராட்ட வீரர்களை மதித்தால்தான் வரும் சந்ததியினரும் பொதுப்பணியில் ஈடுபடுவார்கள் என்றும் வீமராஜா தெரிவித்தார்.